நம்ம இப்போ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ குட் ஆஃப்டர்நூன் ஆல். Good Good afternoon, ma'am. afternoon, ma'am. Good afternoon, ma'am. ஓகே, ஸோ மேக்ஸிமம் ஆஃப் பீப்புள் ஜாயின் பண்ணிட்டீங்க. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நேற்று ஆர்கானிக் நப்கின் கிளாஸ் பார்த்தோம் இல்லையா? ஸோ பிரியா மேம் தான் வந்து இன்னைக்கும் வந்து நம்ம ட்ரெயினராக ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு 3 கிளாஸ் 2 days ஒர்க் ஷாப் மேம் தான் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. வெல்கம் டு க்ரீம் மேக்கிங் கிளாஸ். ஆக்சுவலி இதுல வந்துட்டு என்னன்னா 40+ யாராவது இருந்தீங்கன்னா அவங்க ஸ்பெஷல் வெல்கம் அவங்களுக்கு. அதுலயும் அவங்க வந்து கிட்ஸுக்காக பண்றோம், பிசினஸ்க்காக பண்றோம், அதையும் தாண்டி எங்களுக்காக பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கவங்களுக்கு வந்து ப்ளஸ் கண்டிப்பா. ஏன்னா நம்ம வந்து ஏஜ் வந்து நம்ம எப்பவுமே நம்ம எங்கா ஃபீல் பண்ணுவோம். ஆனா நம்ம சுத்தி இருக்கிறவங்க வந்து நம்மள வந்து என்ன வயசாயிடுச்சு, குழந்தைங்க எல்லாம் பெருசாயிட்டாங்க, இப்போ இதெல்லாம் தேவையா, அந்த மாதிரி டிமோட்டிவேட் பண்றதுக்குன்ட்டு நமக்கு சுத்தி நிறைய பேர் இருப்பாங்க. பட் அதெல்லாம் நம்ம கண்டுக்க கூடாது. பார்க்க போனீங்கன்னா ஏஜ் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து இன்னும் அழகா காமிச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். ஸோ நம்ம அழகா காமிச்சுக்கிறதுன்னா பெருசா நம்ம அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணி செலவு பண்ணி அதெல்லாம் பண்ண வேண்டாம். நம்ம வீட்லயே நமக்கு என்ன நம்ம ஸ்கின் டோன் பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு என்ன வேணும் அப்படின்றது நாமளே சூஸ் பண்ணி காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் மெயினா இந்த கிளாஸ். நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நாள் ட்ரெஸ் பண்ணிட்டு எங்க வெளியில போறதுன்னா போய் பாருங்க, அவ்வளோ பிளசண்டா இருக்கும். நாம அழகா இருக்கோம் அப்படின்றத வந்துட்டு நாம நம்பணும். ஃபர்ஸ்ட் நீ கருப்பா இருக்கேன்னா, ஆமா நான் கருப்பா இருக்கேன் ஆனா அழகா இருக்கேனா அப்படின்ட்டு நீங்க உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கணும். குண்டா இருக்கேன்னா, ஆமா நான் குண்டாதான் இருக்கேன் ஆனா நான் அழகா இருக்கேன் அப்படின்ற மாதிரி நமக்கு நம்மளே சொல்லிக்கணும். நமக்கு அப்போ கான்பிடென்ட் வரும். ஸோ இது வந்து எப்படின்னா ஆர்கானிக் தான் ஃபுல்லா. இதுலயும் கெமிக்கல்ஸ் எல்லாம் வரும். பட் கெமிக்கல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்கின் ஃப்ரெண்ட்லி. எதுலயுமே ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் கிடையாது, ஸ்கின் ஃப்ரெண்ட்லி. நம்ம இது பண்ணணும்னா வந்து பெருசா இன்வெஸ்ட் பண்ணணுமா, நிறைய செலவாகுமா அப்படின்னு கேட்டா, நீங்க ப்ரொஃபஷனலா ஒரு கம்பெனி மாதிரி வச்சு வெளியில எல்லாம் கொடுக்குறோம் அப்படின்ற பட்சத்துல பெருசா இன்வெஸ்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நாம எப்பவுமே நமக்கு பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நாம ஃபர்ஸ்ட் நாம டெஸ்ட் பண்ணிக்கணும், நம்ம ஸ்கின்க்கு இது ஒத்து வருதா, இது நல்லா இருக்குமா, என்ன நம்ம ஸ்கின் டோன் என்ன அப்படின்றதெல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அந்த மாதிரி கொடுத்து பார்க்கணும். அவங்க ஓகே அப்படின்னு சொன்னாங்க, அதுக்கப்புறமா நம்ம வெளியில சேல் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்கின்னை பத்தி பார்த்தோம்னா ஸ்கின் வந்து நம்ம ஆர்கன்ஸ்ல இருக்கிறதுலயே பெரிய ஆர்கன் ஸ்கின் தான். ஸோ அந்த ஸ்கின்ல வந்து நிறைய ஃபேட்ஸ், வாட்டர், மினரல்ஸ் இது எல்லாமே இருக்கு. நம்ம பாடி டெம்பரேச்சரை வந்து ரெகுலேட் பண்றதுக்கு நம்ம ஸ்கின் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த நம்ம ஸ்கின்ல வந்து என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும், அதாவது இப்போ நம்ம க்ரீம் வந்து ஃபேஸ்க்கு தான் பண்றோம். இப்போ ஃபேஸ் க்ரீம் அப்படின்றப்போ நம்ம ஸ்கின்ல ஃபேஸ்ல வந்து என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். கெமிக்கல் வெளியில வாங்குற அந்த க்ரீம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அதுல இன்கிரீடியன்ஸ் முதல்ல நீங்க படிச்சு பார்க்கணும். இத்தனை நாள் ஓகே, இப்போ நம்ம ஆர்கானிக்னு வந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா அதுல இன்கிரீடியன்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்றது நீங்க படிச்சு பார்க்கணும். இது வந்து ரொம்ப மெயின். க்ரீம் யூஸ் பண்றதுக்கு நம்ம வீட்டுல இருக்கிற தண்ணியோ இல்ல ஆர்ஓ வாட்டரோ அந்த மாதிரி டேப் வாட்டர் அதெல்லாம் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. அதெல்லாம் யூஸ் பண்ணா க்ரீம் வந்து ஸ்பாயில் ஆயிடும்.
கண்டெய்னர்ல போடல, டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு எல்லாம் போட்டு காமிச்சிருக்கேன். இது வந்து ஆவாரம் பூ cream தெரியுதுங்களா? தெரியுது மேம். Okay. இது வந்து saffron cream, saffron elaichi cream. இது red wine cream. இது moisturizer cream. அதுக்கப்புறம் இதுதான் வந்துட்டு பேபி cream பண்ணோம் இல்லைங்களா? சோ இதெல்லாம் பேபி cream. இதுதான் பேபி cream. பட் இது என்னன்னா உங்களுக்கு கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஈவாக்ஸ் ஆட் பண்ணல, அதனால கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு தான் இருக்கும். கண்டெய்னர் மட்டும் உங்களுக்கு அழகா கொடுத்துட்டு எக்கச்சக்கமா சொல்றாங்க. எதுலயாவது கோஜிக் ஆசிட் அந்த மாதிரி எதுவும் ஆட் பண்ணலாமா மேம் ஃபேர்னஸ்க்கு? கோஜிக் ஆசிட் உங்களுக்கு ஃப்ராக்ரன்ஸ்ல வராது. கோஜிக் ஆசிட் பாத்தீங்கன்னா நியாசினமைட், கோஜிக் ஆசிட்லாம் வந்து உங்களுக்கு பிம்பிள் கிளியர் பண்ற சீரம்ல தான் போடணும். ஃபேர்னஸ் கிரீம்ல போட வேண்டாம். போட வேண்டாம். அதான் நியாசினமைட் மட்டும் நம்ம இதுல போட்டிருக்கோம், மாய்ஸ்சரைசர் கிரீம்ல போட்டிருக்கோம். கோஜிக் ஆசிட், நியாசினமைட், அதுக்கப்புறம் சால்சலிக் ஆசிட் இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு வந்து இது பிம்பிள்காக சீரம்ல யூஸ் பண்றோம். அது உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். இந்த கிரீம்லாம் போட்ட உடனே நல்ல பிரைட்னஸ் கொடுக்கும். உங்களுக்கு கை பாத்தீங்கன்னா இந்த கையோட இது வந்து பிரைட்டா இருக்கும். கலர் சேஞ்ச் ஆகும். ஓகே மேம். இது கெமிக்கல் ஃப்ரீயாவும் இருக்கு. ஆமா, இது வந்து கெமிக்கல் ப்ளீச் மட்டும்தான் உங்களுக்கு கலரை வந்து சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். பட் அது எல்லாமே உங்களுக்கு ஸ்கின்க்கு வந்து நல்லது இல்ல. ப்ளீச் எல்லாம் வந்துட்டு ஸ்கின்க்கு வந்து உங்களுக்கு நல்லது கிடையாது. அதனாலதான் பார்லர்லாம் போனா நம்ம என்ன யூஸ் பண்றாங்க, இன்கிரீடியன்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் நாலேஜ் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். என் பொண்ணு இப்ப வந்து 13 இயர்ஸ் மேம். அவங்களுக்கு வந்து ஃபேஸ் முழுக்கவே கொஞ்சம் ஏதாவது என்ன சொல்றதுன்னா நிறைய குட்டி குட்டியா பிம்பிள்ஸ் மாதிரி இல்லாம ஆக்னி மாதிரி வந்துட்டு இருக்கு மேம். ஓகே, இப்ப அவங்களுக்கு நான் என்ன நம்ம படிச்சிருக்க கிரீம்ல என்ன கிரீம் மேம் சஜஸ்ட் பண்ணி பாப்பாக்கு செஞ்சு கொடுக்கலாம்? டர்மரிக் கிரீம் ஓகே. பட் ஓகே மேம். பிம்பிள் ஆக்னி இதுக்கெல்லாம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நீங்க ஜெல் போட்டு அதுக்கு கண்ட்ரோல் பண்ணுங்க. அதுக்கப்புறமா ஓகே மேம். ஹார்ட்லாம் போறதுக்கு தான் இந்த கிரீம்லாம் வந்துட்டு ஜெல். ஓகே மேம். நான் சொன்னேன் குப்பமேனி சொன்னேன்ல, குப்பமேனி, துளசி, நீம் இது மூணோட எக்ஸ்ட்ராக்ட் வச்சு ஜெல் இருக்கு. அந்த ஜெல் போட்டு நைட் அது போடணும். அது போட்டீங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும். அதுக்கப்புறமா கிரீம்லாம் போட்டீங்கன்னா, கிரீம்ல பாத்தீங்கன்னா டர்மரிக் கிரீம் நல்லா இருக்கும். டர்மரிக் கிரீம் போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்கார் வராது. பேசிக்கா பாத்தீங்கன்னா எல்லாமே எல்லா ஸ்கின் டைப்புக்குமே ஒத்து வருங்க. நம்ம இப்ப பண்ணது அது மாதிரி தான் நம்ம சூஸ் பண்ணி பண்ணிருக்கோம். எல்லா ஸ்கின் டைப்புக்குமே ஒத்து வரும். நியூட்ரல் தான் இது. சோ அதனால நீங்க உங்களுக்கு எது சேல் பண்ணணும்னு தோணுதோ நீங்க அதை வச்சு மார்க்கெட்டிங் பண்ணலாம். ஓகே மேம். ஓகே. இது வந்து நான் இன்னைக்கு வந்து என்னோட குவான்டிட்டில பாத்தீங்கன்னா குங்குமாதி கிரீம் எனக்கு நிறைய இருக்கு. சோ இத நான் வந்து ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணணும் அப்படின்னா இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் சொல்லி நீங்க வந்து மார்க்கெட்டிங் பண்ணணும். ஸோ ஃபர்தரா வந்து இப்போ நீங்க கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணிட்டீங்க, அடுத்து என்னென்ன கிளாஸ் இருக்கோ எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க எதாவது இன்ட்ரெஸ்டா இருக்கீங்களோ நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஹோப் எல்லாருக்குமே இந்த செஷன் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆல் த பெஸ்ட். பிஸ்னஸா பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இதை கொண்டு போகலாம், பெரிய லெவல்ல ரீச் பண்ணலாம். ஸோ ஆல் த பெஸ்ட் ஃப்ரம் my side and Priya ma'am,
அவங்க சைடாகவும் ரொம்ப ஆல் தி பெஸ்ட் ஃபார் எவ்ரிவன். யா, தேங்க்யூ ஸோ மச். Thank you so much for Thank your you, ma'am. wonderful session, ma'am. தேங்க்யூ. 3 நாளும் நல்ல ஒரு ஒண்டர்ஃபுல் செக்ஷன் மேம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா பிரியா மேம் நீங்களும் எல்லாம் பொறுமையா இது செஞ்சு முடிக்கிற வரைக்கும் பொறுமையா இருந்து பார்த்ததுக்கு தேங்க்யூ. Thank you, ma'am. Thank you, ma'am.